அந்நிய பாஷை என்பது ஒரு ஆவிக்குரிய மொழி. இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. சும்மா இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கப்படலை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுமே ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு தான் இந்த பாஷை கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பேசுகிறாங்கன்னா அது அந்நிய பாஷைகளும் கிடையாது. பழைய ஏற்பாடில் யாரும் அந்நிய பாஷைகளை பேசாதனால தேவனோடு அவர்கள் நெருக்கமாக இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம எப்படி நெருக்கமாக இருக்கிறோன்னா, அவர் தன் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்ததுனால ஆவியானவரோடு நம்ம அந்த பாஷைகளை பேசும்போது நம்ம யாரோட நெருக்கமாகிறோமோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரோடு நம்ம ஐக்கியமும் ஆகிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடில் இப்போ இருக்கிற இந்த சபை இது சர்ச்சுன்னு சொல்கிறோம். அந்த நாட்களில் அது பேர் ஆசரிப்பின் கூடாரம். 3 பிரிவாக கட்டப்பட்டு இருக்குது. வெளியே காம்பவுண்டுகளே அது பிரகாரம். ஜனங்க உட்கார இடம் இது பரிசுத்த ஸ்தலம். இப்போ நான் நிற்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். எல்லா ஜனங்களும் பிரகாரத்தில் தான் இருக்க முடியும். அந்த காம்பவுண்டில் தான் பரிசுத்த ஸ்தலம். 2வது இடத்துல இங்கே வர முடியாது. அங்கே லேவி கோத்திரத்தார் சேர்ந்தவங்க தான் இருக்க முடியும். அப்படின்னா ஆசாரியர்கள் தான் இருக்க முடியும். இப்போ நான் நிற்கிற இடம் மகா பரிசுத்தலம். இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், திருச்சேலை. அப்போது இது எதுக்காகனா யாரும் உள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே தான் ஒரு கிருபாசனம் இருக்கிறதுனால அந்த தேவன் அங்கே வீட்டு இருக்கு. ஏன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற மூடி பேர் தான் கிருபாசனம். அது மேலே தேவன் வீட்டு இருக்கிறதுனால வருஷத்தில் ஒரு தடவை தான் பிரதான ஆசாரியர் ஹை பிரீஸ்ட் வருவார். அங்கே பலியிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு வந்து இங்கே ரத்தத்தை தெளிச்சுட்டு அப்போ தான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றுக்கொண்டு அவங்க போய் ஜனங்களுக்கு சொல்லுவார். அப்போது அவங்க வர்றதுக்கு எது தடையாக இருக்குதுன்னா ஒரு திருச்சேலை அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தடையாக இருந்துச்சு. தேவனுடைய நெருக்கமாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில் அவர் தன் சிலுவையில் அவர் மறைக்கும் போது இந்த தேவாலயத்தில் இருந்த அந்த திருச்சேலை 2ஆக கிழிக்கப்பட்டது. எதுக்காகனா, இனி என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கும் இடர்கள் எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இனி நானும் என் பிள்ளைங்க ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் அவர் கீழ்ச்சிட்டார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். உனக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த மதில்களும் தேவன் வைக்க வேண்டான்றாரு. எதுவுமே நீ கொண்டு வராத. நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் உண்டாகும். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுறதுல ஒரு வல்லமை இருக்குது. எப்படின்னாக்கா, நிறைய பேர் வேதத்தை வாசிக்க முடியல. வீட்டில் பைபிள் திறந்தாக்கா தூக்கம் வரும். சபைக்கு போகலான்னு நினைப்பாங்க, ஆனால் போக முடியாது. வேணா விட நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கவலையோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக ட்ரைனஸாக இருக்கும். ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ண ஒன்றுமே தெரியாமல் உட்காந்து இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படி இருக்குதுன்னா சார்ஜ் இல்லாமல் இருக்குது. எப்படி மொபைல் ஃபோன் சார்ஜ் இல்லையோ அதுக்கு நம்ம சார்ஜ் போட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறோமோ, அதே போல் தான் நம்ம ஆவிக்குள்ளே என்ன இல்லைன்னா சார்ஜ் இல்லை. நம்ம ஸ்பிரிட் சார்ஜ் ஆகலை. அது சார்ஜ் ஆகிறதுக்கு தான் ஒரே வழி என்னென்னா, அந்நிய பாஷைகளை பேசும்போது நம்ம ஆவி சார்ஜ் ஆனதுமே அப்போது நம்ம ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும், அவரோடு நம்ம பேச முடியும். ஏன்னா உன்னுடைய ஆவி வீக்காக இருக்கிறதுனால, நீங்கள் சார்ஜ் பண்ணாதனால அது இன்னும் என்ன இருக்குதுன்னா சோர்வடைந்து ஆண்டவர் மேலே கேள்வி கேட்குறவங்களா ஆயிடுறேன். அப்போ நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது உங்கள் ஸ்பிரிட் சார்ஜ் ஆகிறது மட்டும் இல்லை, உங்களை எடிஃபை பண்ணுறாரு. அப்படின்னா உங்களை உற்சாகப்படுத்துறாரு, உங்களை கட்டுகிறாரு ஆண்டவர். நீ விழுந்த இடத்துல உன்னை தலையை நிமர பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அதனால தான் அந்நிய பாஷையில் நீங்கள் என்ன பண்ணணும், பேசணும்னு அவருடைய விருப்பம். அப்போ அந்நிய பாஷை பேசணும்னா கண்டிப்பாக எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசணும். ஏன்னா யூதா 1 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணி